முதல் வாசகம். இஸ்ரேலரிடையே தொழுநோயாளர்கள் பலர் இருந்தனர். சிரியாவைச் சார்ந்த நாமானுக்கே நோய் நீங்கியது. அரசர்கள் 2ஆம் நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 5 இறைவசனங்கள் 1 முதல் 15 முடிய. அந்நாட்களில் சிரியா மன்னனின் படைத்தலைவனான நாமான் தம் தலைவனிடம் சிறப்பும் நன்மதிப்பும் பெற்றிருந்தார். ஏனெனில் அவர் மூலமாய் ஆண்டவர் சிரியாவுக்கு வெற்றியளித்திருந்தார். அவர் வலிமை மிக்க வீரர், ஆனால் தொழுநோயாளி. சிரியா நாட்டினர் ஒருமுறை கொள்ளையடிக்கச் சென்ற பொழுது இஸ்ரேலை சார்ந்த ஒரு சிறுமியை கடத்தி கொண்டு வந்திருந்தனர். அவள் நாமானின் மனைவிக்கு பணிவிடை புரிந்து வந்தாள். அவள் தன் தலைவியை நோக்கி, என் தலைவர் சமாரியாவில் இருக்கும் இறைவாக்கினர் முன்னிலையில் சென்றாரெனில் அவர் இவரது தொழுநோயை குணமாக்குவார் என்றாள். எனவே நாமான் தம் தலைவரிடம் சென்று, இஸ்ரேல் நாட்டை சார்ந்த சிறுமி இன்னின்னவாறு கூறுகின்றார் என்று அவனுக்கு தெரிவித்தார். அப்பொழுது சிரியா மன்னர், சென்று வாரும், நான் இஸ்ரேல் அரசனுக்கு மடல் தருகிறேன் என்றார். எனவே நாமான் ஏறத்தாழ 400 கிலோ வெள்ளியையும் 6000 பொற்காசுகளையும் 10 பட்டாடைகளையும் எடுத்துக்கொண்டு பயணமானார். அவர் இஸ்ரேல் அரசனிடம் அம்மடலை கொடுத்தார். அதில், இத்துடன் என் பணியாளன் நாமானை உம்மிடம் அனுப்புகிறேன், அவனது தொழுநோயை நீர் குணமாக்க வேண்டும் என்று எழுதப்பட்டிருந்தது. இஸ்ரேல் அரசன் அம்மடலை படித்தவுடன் தன் ஆடைகளை கிழித்து கொண்டு, நான் என்ன கடவுளா? உயிரை கொடுக்கவும் உயிரை எடுக்கவும் என்னால் இயலுமா? சிரியா மன்னன் ஒருவனை என்னிடம் அனுப்பி அவனுக்குள்ள தொழுநோயை குணப்படுத்த சொல்கிறானே, என்னோடு போரிட அவன் வாய்ப்பு தேடுவதை பார்த்தீர்களா என்று கூறினான். கடவுளின் அடியவரான எலிசா இஸ்ரேல் அரசன் இவ்வாறு தன் ஆடைகளை கிழித்து கொண்ட செய்தியை கேள்வியுற்று அவனிடம் ஆள் அனுப்பி, நீர் ஏன் ஆடைகளை கிழித்து கொண்டீர்? அவன் என்னிடம் வரட்டும், இஸ்ரேலில் ஓர் இறைவாக்கினர் உள்ளார் என அவன் அறியட்டும் என்று சொன்னார். அவ்வாறே நாமான் தம் குதிரைகளுடனும் தேருடனும் எலிசா வீட்டு வாயில் முன் வந்து நின்றார். எலிசா, நீ போய் யோர்தானில் 7 முறை மூழ்கினால் உன் உடல் நலம் பெறும் என்று ஆள் அனுப்பி சொல்லச் சொன்னார். எனவே நாமான் சினமுற்று வெளியேறினார். அப்பொழுது அவர் என்னிடம் வந்து என் அருகில் நின்று தம் கடவுளாகிய ஆண்டவரின் பெயரை கூவி அழைத்து, தொழுநோய் கண்ட இடத்தின் மேல் தம் கையை அசைத்து குணப்படுத்துவார் என்று நான் எண்ணியிருந்தேன். அபானா, பர்பார் என்ற தமஸ்கு நதிகள் இஸ்ரேலில் உள்ள ஆறுகள் அனைத்தையும் விட மேலானவை அல்லவா? அவற்றில் மூழ்கி நான் நலமடைய முடியாதா என்று கூறி ஆத்திரமாய் திரும்பிச் செல்லலானார். அப்பொழுது அவருடைய வேலைக்காரர்கள் அவரை அணுகி அவரிடம், எம் தந்தையே, இறைவாக்கினர் இதைவிட அரிதான ஒன்றை உமக்கு கூறியிருந்தார், நீர் அதை செய்திருப்பீர் அல்லவா? மாறாக மூழ்கி எழும் நலமடைவீர் என்று அவர் கூறும்போது அதை நீர் செய்வதற்கென்ன என்றனர். எனவே நாமான் புறப்பட்டுச் சென்று கடவுளின் அடியவரது வாக்கிற்கிணங்க யோர்தானில் 7 முறை மூழ்கியல அவர் நலமடைந்தார். அவரது உடல் சிறு பிள்ளையின் உடலைப் போல் மாறினது. பின்பு அவர் தம் பரிவாரம் அனைத்துடன் கடவுளின் அடியவரிடம் திரும்பி வந்து, இஸ்ரேலை தவிர வேற எந்த நாட்டிலும் கடவுள் இல்லை என இப்போது உறுதியாக அறிந்து கொண்டேன். இதோ அடியான், எனது அன்பளிப்பை ஏற்றுக்கொள்ளும் என்றார். இது ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவா, உமக்கு நன்றி. பதிலுரை பாடல். என் நெஞ்சம் உயிருள்ள இறைவன் மீது தாகம் கொண்டுள்ளது. கலைமான் நீரோடைகளுக்காக ஏங்கி தவிப்பது போல் கடவுளே, என் நெஞ்சம் உமக்காக ஏங்கி தவிக்கின்றது. என் நெஞ்சம் உயிருள்ள இறைவன் மீது தாகம் கொண்டுள்ளது. என் நெஞ்சம் கடவுள் மீது, உயிருள்ள இறைவன் மீது தாகம் கொண்டுள்ளது. எப்பொழுது நான் கடவுள் முன்னிலையில் வந்து நிற்கப் போகிறேன்? என் நெஞ்சம் உயிருள்ள இறைவன் மீது தாகம் கொண்டுள்ளது. ஒளியையும் உண்மையையும் அனுப்பியருளும். அவை என்னை வழி நடத்தி உமது திருமலைக்கும் உமது உறைவிடத்திற்கும் கொண்டு போய் சேர்க்கும். என் நெஞ்சம் உயிருள்ள இறைவன் மீது தாகம் கொண்டுள்ளது. அப்பொழுது நான் கடவுளின் பீடம் செல்வேன், என் மன மகிழ்ச்சி ஆகிய இறைவனிடம் செல்வேன். கடவுளே, என் கடவுளே, யாழிசைத்து ஆர்ப்பரித்து உம்மை புகழ்ந்திடுவேன். என் நெஞ்சம் உயிருள்ள இறைவன் மீது தாகம் கொண்டுள்ளது. நற்செய்திக்கு முன் வசனம். ஆண்டவருக்காக ஆவலுடன் நான் காத்திருக்கின்றேன். அவரது சொற்களுக்காக ஆவலுடன் காத்திருக்கின்றேன். ஆண்டவரிடமே உள்ளது பேரன்பு,
மிகுதியான மீட்பு அவரிடமே உண்டு. நற்செய்தி வாசகம். எலியா எலிசா என்பவர்களைப் போல் இயேசுவும் யூதர்களுக்கென்று மட்டும் அனுப்பப்படவில்லை. லூக்கா எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். அதிகாரம் 4 இறைவசனங்கள் 24 முதல் 30 முடிய. இயேசு நாசரேத்துக்கு வந்திருந்த போது தொழுகை கூடத்தில் மக்களை நோக்கி கூறியது: நான் உறுதியாக உங்களுக்கு சொல்கிறேன், இறைவாக்கினர் எவரும் தம் சொந்த ஊரில் ஏற்றுக்கொள்ளப்படுவதில்லை. உண்மையாக நான் உங்களுக்கு சொல்கிறேன், எலியாவின் காலத்தில் 3½ ஆண்டுகளாக வானம் பொய்த்தது, நாடெங்கும் பெரும் பஞ்சம் உண்டானது. அக்காலத்தில் இஸ்ரேலரிடையே கைம்பெண்கள் பலர் இருந்தனர். ஆயினும் அவர்களுள் எவரிடமும் எலியா அனுப்பப்படவில்லை. சீதோனைச் சேர்ந்த சாரிபாத்தில் வாழ்ந்த ஒரு கைம்பெண்ணிடமே அனுப்பப்பட்டார். மேலும் இறைவாக்கினர் எலிசாவின் காலத்தில் இஸ்ரேலரிடையே தொழுநோயாளர்கள் பலர் இருந்தனர். ஆயினும் அவர்கள் எவருக்கும் நோய் நீங்கவில்லை. சிரியாவைச் சார்ந்த நாமானுக்கே நோய் நீங்கியது. தொழுகை கூடத்தில் இருந்த யாவரும் அவற்றை கேட்டபோது சீற்றம் கொண்டனர். அவர்கள் எழுந்து அவரை ஊருக்கு வெளியே துரத்தி அவ்வூரில் அமைந்திருந்த மலை உச்சியிலிருந்து கீழே தள்ளிவிட இழுத்துச் சென்றனர். அவர் அவர்கள் நடுவே நடந்து சென்று அங்கிருந்து போய்விட்டார். இது ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். இது இயேசுவில் மிகவும் அருமையானவர்களே, தவக்காலத்தின் 3ஆம் வாரம் திங்கட்கிழமை. தவக்கால பயணத்திலே நாம் உச்ச நிலைக்கு வந்திருக்கின்றோம் என்று சொல்லலாம். 5 வாரம் என்று சொல்லும்போது 3ஆவது வாரம் ஏறக்குறைய உச்சத்தை தொடக்கூடியது. பின்னர் கொஞ்சம் கொஞ்சமாக அப்படியே இறங்கி வரக்கூடியது. ஆக ஏறி வரும்பொழுது அடிப்படையான மிக முக்கியமான காரியங்கள், படிப்பினைகள் அனைத்தையும் தந்த வாசகங்கள் இந்த வாரத்தில் நம்ம யதார்த்த வாழ்க்கையில் கடைபிடிக்க வேண்டிய காரியங்களை, இன்னும் நமது கிறிஸ்தவ வாழ்க்கைக்கு அடிப்படையான தேவைகளை எடுத்து சொல்கிறது. குறிப்பாக இன்று நாம் யார், யாரோடு உறவு கொண்டவர்கள், எப்பேற்பட்டவர்கள், எதற்காக வந்தவர்கள் என்பதையெல்லாம் நமக்கு சொல்லக்கூடிய ஒரு சின்ன கருத்து. என்னது அப்படின்னா, தெருவில் போகும்போது நமக்கு தெரியாத ஒருத்தர் நம்மளை பார்த்து யார்ப்பா நீ அப்படின்னு கேட்டால் ஒரு நிமிஷம் அப்படியே அதிர்ந்து போகிறோம். இன்றைய காலகட்டத்தில் உடனே வரக்கூடிய பதில் என்னவா இருக்குன்னு உங்களுக்கு தெரியும். நீ யாரியா கேட்கறதுக்கு? ஒரு காலத்தில் வயது முதிர்ந்தவர்களுக்கு, அறியாத ஆட்களுக்கு பதில் சொல்லும்போது, பேசும்போது மரியாதையை விட பேசக்கூடிய ஒரு கலாச்சாரம் இன்றைக்கி கிடையாது. ஆனாலும் இந்த கேள்வி யோசிச்சு பாருங்களேன். உங்களை பார்த்து ஒரு ஆள் நீ யார் அப்படின்னு கேட்டால் பேரை சொல்லுவோம், அப்பா அம்மா பேரை சொல்லுவோம், எந்த ஊருன்னு சொல்லுவோம், என்ன வேலைன்னு சொல்லுவோம். இன்னும் அதிகமாக நம்ம பேச தொடங்கினாக்க இன்னும் நம்மளை பற்றி கல்யாணம் ஆனவங்க, கல்யாணம் ஆகாதவங்க, எத்தனை பிள்ளைங்க அப்படின்லாம் சொல்ல தொடரும். ஆக இந்த பதில் எல்லாமே ஏதோ ஒரு பொருளோட, இடத்தோட, நபர்களோட தொடர்பு படுத்தி தான் நம்ம அறிமுகப்படுத்துகிறோம். ஆக நான் யார் என்ற பதிலுக்கு என்னோடு உறவு கொண்டவர்கள் யார் என்று சொல்ல வேண்டும். ஆங்கிலத்தில் ரொம்ப அழகாக சொல்லுவாங்க, டெல் ஹூ your friends are and I will tell who you are. உன் நண்பர்கள் யார் என்று சொல், நீ யார் என்று நான் சொல்கிறேன் அப்படிங்கிறது ஒன்று ஞாபகம். ஆக மற்றவர்களுடைய உறவின் வெளிப்பாடு தான் நாம். குறிப்பாக நம் பெற்றோரின் வெளிப்பாடுகள், அவர்களின் அன்பின் வெளிப்பாடு தான் நாம். அதனால் பிள்ளைன்னு சொல்கிறோம். அன்பு கிறிஸ்தவர்களே, உறவு என்பது ரொம்ப ரொம்ப முக்கியம். நம்ம கிறிஸ்தவ வாழ்க்கை அப்படிங்கிறது ஏதோ தனித்துவமானது, அல்லது நான் தனிப்பட்ட விதத்தில் எனக்கும் என் கடவுளுக்கும் இடையில் இருக்க உறவு அப்படிங்கிறது மட்டும் அல்ல. உண்டு, அதுவும் உண்டு, அடிப்படையே அதுதான். ஆனால் அதைவிட காலம் காலமாக திருச்சபை துவங்கிய காலம் முதல் இது உறவின் அடிப்படையில்,
நம் வழிபாடு அனைத்துமே அப்பம் பிட்குதல் துவங்கி அனைத்து செயல்களுமே மற்றவர்களோடு உறவு கொண்டு இந்த அன்பு நெறியில் வாழக்கூடிய, அதிலும் நாம் அறியாதவர்களையும் பகைவரையும் அன்பு செய்ய வேண்டும், உறவு கொள்ள வேண்டும் என்பதுதான் இந்த உன்னதமான வாழ்க்கை, கிறிஸ்தவ வாழ்க்கை. நம்முடைய திருத்தூதர்களின் நம்பிக்கை அறிக்கையில் நம்ம சொல்லக்கூடிய வார்த்தைகள் ஞாபகத்துக்கு வருது. புனித கத்தோலிக்க திரு அவையை நம்புகின்றேன். அப்படின்னா இந்த திரு அவை என்பது நம் ஒருமித்த குழுமித்த ஒரு வாழ்க்கை. இதில் வரக்கூடிய தப்பு, நல்லது கெட்டது எல்லாமே நம் அனைவருக்கும் அதில் பொறுப்புண்டு, கை உண்டு, நமக்கு கடமையும் உண்டு. ஒருவர் செய்த தவறுனால நாம் அனைவரும் பாதிக்கப்படுவது உண்டு. ஒருவர் செய்யக்கூடிய நல்ல காரியத்தில் நாம் அனுகூலம் அடைவதும் உண்டு. அப்படின்னா நம்முடைய வழிபாடு எப்பேற்பட்டதாக இருக்க வேண்டும்? ஒரு கூட்டு முயற்சி. அன்பு கிறிஸ்தவர்களே, இன்றைய நற்செய்தியில் இயேசுடைய அனுபவம் நமக்கு சொல்லக்கூடிய மிக சோகமான ஒரு அனுபவம் என்ன அப்படின்னாக்கா, இயேசு சொல்கிறார், திருத்தூதர்கள் தங்கள் சொந்த ஊரில் மதிக்கப்படுவதில்லை, ஏற்றுக்கொள்ளப்படுவதில்லை. அவங்க சொல்லக்கூடிய உண்மையும் யதார்த்தமும் அவர்கள் மனதை குத்தக்கூடிய, மனமாற்றத்திற்கு கட்டாயப்படுத்தக்கூடிய ஒரு சூழ்நிலையை அவர்கள் விரும்பவில்லை என்பதை எடுத்து சொல்கிறார். அவருடைய ஊருக்கு போகும்போது அங்கே நிறைய பேர் அவரை பற்றி ஏளனப்படுத்தி, இது மரியாளின் மகன் அல்லவா அப்படின்னு சொல்லும்போதே, தகப்பனுடைய உறவில்லாமல் பிறந்தவன் அப்படிங்கிறத அவங்க மறைமுகமாக சொல்லும்போது, அவருடைய பிறப்பையே அவர்கள் கேள்விக்குறியாக்கும்போது, நம்முடைய விசுவாசத்தின் அடிப்படையே நம்மை என்ன என்று கேட்க சொல்கிறது. அன்பு கிறிஸ்தவர்களே, கிறிஸ்துவின் இந்த வார்த்தையும் அனுபவமும் நமக்கும் உண்டு. நிறைய நாள் நம்முடைய வாழ்க்கையில் தனிமைப்படுத்தப்பட்டிருக்கோம், இல்லை தனிமையாக உணர்ந்திருக்கிறோம், தனிமையில் கஷ்டப்பட்டிருக்கிறோம். இந்த கஷ்டம் எல்லாமே ஏன் அப்படின்னு சொல்லும்போது, என்னால் மற்றவர்களோடு சக மனிதனாக, நண்பனாக, தோழியாக என்னால் உறவு கொள்ள முடியவில்லை. இன்னும் வேதனை அதிகமாகக்கூடிய சூழ்நிலை என்ன அப்படின்னாக்க, சொந்த அப்பா அம்மாவோட, அண்ணன் தம்பிகளோட, உறவு முறைகளோட நம்ம பிரச்சனையாக இருக்கும்போது, தனிமைப்படுத்தப்படும் போது அல்லது ஒதுக்கி வைக்கப்படும் போது இந்த வேதனை அதிகமாக இருக்கு. திருச்சபையின் அங்கத்தினர் ஒரே உடலின் அங்கத்தினர் என்று சொல்லும்போது அதில் வேதனைப்படக்கூடியவர்கள் யார் அப்படின்னு சொன்னால், பிரதானமாக இயேசு சொல்கிறார், என் சகோதரனை சகோதரி நீ வெறுக்கும்போது, செய்ய வேண்டிய நன்மைகளை செய்யாமல் விடும்போது அதனால் சிரமப்படுவன், கஷ்டப்படுவன் நானே. தன்னைத்தானே அதற்கு உடந்தையாக, ஆளாக, வேதனையின் வெளிப்பாடாக இயேசு நம்மிடம் சொல்லுகின்றார். அன்பு கிறிஸ்தவர்களே, இதெல்லாம் பார்க்கும்போது இன்றைய நற்செய்தி சொல்லக்கூடிய காரியம் என்ன அப்படின்னாக்க, முதல் வாசகம் சொல்லுது, இறைவாக்கினர் ஏதோ இஸ்ராயல் மக்களுக்கு மட்டும் அனுப்பப்பட்டவர்கள், இல்லை குறிப்பிட்ட மதத்திற்கும் கட்டுப்பாடுக்கும் குடும்பத்திற்கும் மட்டும் அனுப்பப்பட்டவர்கள் என்றல்ல. நற்செய்தியில் இயேசு சொல்கிறது, நான் அனைவருக்குமே அனுப்பப்பட்டவன். எனவே மீட்பு அனைவருக்கும் உண்டு என்பதை இன்றைய வாசகங்கள் நமக்கு தெளிவுபடுத்துகிறது. எனவே எனக்கென்று கிடைத்ததை நான் மற்றவர்களுக்கு பகிர்ந்து கொள்ள வேண்டும். புனித வாரத்தில் நம்ம பாடக்கூடிய சில பாடல்களில், குறிப்பாக பெரிய வியாழன் அன்று அன்பை பற்றி பாடும் பொழுது, எனவே ஒன்றாய் நாமெல்லாம் வந்து கூடும் போதினிலே மனதில் வேற்றுமை கொள்ளாமல் விழிப்பாயிருந்து கொள்வோமே, தீய சச்சரவுகள் ஒழிந்திடுக, பிணக்குகள் எல்லாம் போயொழிக, நமது மத்தியில் நம் இறைவன் கிறிஸ்து நாத இருந்திடுக. ரொம்ப உருக்கமான வார்த்தைகள். இன்னும் ராகமும் நம்மளை அப்படியே மனதில் நெருட வைக்கக்கூடியதாக அமைந்திருக்கின்றது. 3ஆம் வாரத்திலே, தவக்காலத்தின் 3ஆம் வாரத்திலே
நாம் இந்த உறவு முறை பற்றி சிந்திப்போம். பிரிந்து போன ஒதுக்கி வைக்கப்பட்டவரிடம் நாம் மீளவும் நமது உறவை புதுப்பித்துக் கொள்வோம். அன்பில் இணைந்திருப்போம். ஆமென்.